நீங்கெல்லாம் சத்தியத்தை நிறைய அறிஞ்சிருக்கீங்க. அதனால யார் பரிசு கொடுக்குறது தெரியல, அதுக்காக அதை போட்டு கழித்தரும் செடியா என் பீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னது யார்? சாயால் எத்தனை வருடம் உயிர் வாழ்ந்தார்? பலியினை ஆவிகள் எதற்காக அனுப்பப்படுகிறார்கள்? தேவனுடைய சிநேகிதர் என்று சொல்லப்பட்டது யார்? பிரசங்கி என்பதன் பொருள் என்ன? பிரசங்கி என்பதன் பொருள் பிரசங்கி என்பதன் பொருள் சபை உரையாளர். எதை அர்த்தமானால் நமக்கு விடுதலை கிடைக்கும்? சாமுவேல் ஜனங்களை கர்த்தரிடத்தில் வரவழைத்த இடம் எது? அவங்க சொல்லும் போது எழுந்து நின்றான். அவங்க கை தூக்கல, எழுந்து நின்றான். இல்லம்மா அவங்க சேர்ல இருந்து நின்றாங்க. ஆபேல் பேரின் அர்த்தம். ஆபேல் என்ன மீன்? ஆதாம்னா என்ன சொல்லுவாங்க? மண்ணு சொல்லுவாங்க. ஆபேல் அடுத்த கேள்வி. யாரை கொண்டு உலகங்கள் உண்டாக்கப்பட்டன? யாரும் சொன்னாங்க. தேவகுமாரனை மறுபடியும் சிலுவையில் அறிகிறவர்கள் யார்? தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் யார்? இன்னும் 2 கேள்வி மட்டும்தான். 5 இது ஒரு வசனம். இது எந்த அதிகாரம் நீங்க சொல்லுங்க. ஆவியாரை வருத்தப்படுத்தாதீர்கள். இந்த விஷயம் வந்து நீங்க அதிகாரம் சொல்லுங்க.
துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் அதிகாரம் 33 அஞ்சு. இரண்டாம் அதிகாரம் 33. இல்ல தப்பு. ஓகே, அடுத்தது 4வது அதிகாரம் 30வது வசனம். அடுத்தது பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டை தடுக்கிற ஒரு காரியம் செய்யணும். முட்டுக்கட்டே இருப்போம். இல்ல நான் சொல்லிடுறேன் எந்த அதிகாரம் தெசலோனிக்க 1. பின்னாடி கூடாதுன்னு சொன்னாரு. வாசிங்க. சொல்லு. சரி, போலாம். கடைசி வசனம். பரிசுத்த ஆவி இருப்பதாக சொல்லி இருக்குதா சொல்லி நிறைய பேர் ஏமாத்துவாங்க. அதை நம்பாதீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. யோவான் வருது அது சொல்லு அதிகாரம். பேதுரு சொல்லுவார். அதுவும் இல்ல. தன்னுடைய பரிசுத்த வான்கள் என்று பரிசுத்த உடையவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இதை நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம். சரி, அவ்வளவுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி ஒரு வசனம் வரும். இது 1 கொரிந்தியர் இருக்குது. எந்த வசனம் நீங்க சொல்லுங்க. இந்த உடலை இப்ப இருக்க இந்த உடலை சரியா பயன்படுத்தினால் உங்களுக்கு அழியாத உடல் கிடைக்கும். பதினைந்து அதிகாரம் 51 வசனம். தேங்க்யூ. இது உண்மையாக கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் டைம் இல்லை. டைம் இல்லை. அதனால அடுத்த நம்ம பக்காவ பண்ணல. நீங்க நேரத்தில் மெசேஜ் பக்கா மெசேஜ் இது மாதிரி டெய்லி நடக்க போறீங்க. சர்ச்சுக்கோ மீட்டிங்கோ இல்லை இன்னும் நாடகம் சொல்லுங்க. நான் கர்த்தர் நல்லவன் சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லவன் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கைவிட மாட்டார்னு சொல்றேன். நீங்க கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கைவிட மாட்டார். தேங்க்யூ so much. ஓகே, கர்த்தர் நல்லவர். எல்லாருடைய பங்களிப்போம் உண்மையாகவே கர்த்தர் அதிகமா நேர்த்தியா நடந்து முடிச்சார். கரெக்டுங்களா? 2 மணிக்கு எல்லாரும் திடீர்னு வச்சு சந்தோஷமா
உங்களுடைய முகத்தில் ரொம்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே வா. சிவமா பீக்காமா சீக்கிரம் இவங்களுக்கு பஸ் எடுக்கல போத முடியும். அவங்க வச்சு நம்ம பீக்காமா Sure.